மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அபுதாபி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம். ஸோ இப்போ வின்டர் வரப்போகுது அப்படின்றதுனால அவுட் சீட்டிங் போட்டு நிறைய ரெசிபிஸ் மெனூஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், அதில் வந்து மலேசியன் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சில ஆட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு இண்டோ சைனீஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் இதெல்லாமே வந்து சென்னை ஸ்டைலில் நம்மளுடைய மசாலா ஸ்பெஷல் போட்டு, அதே நேரத்தில் மீ கோரிங், நாசி கோரிங், அதான் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இந்த மலேசியன் டைப்பில் அந்த ஜூஸியாக போட்டு அதுவும் இங்கே நம்ம கொடுக்குறோம். நம்ம உள்ளே போவோம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க மாஸ்டர். இப்போ வந்து ஆஃப்டர்நூன்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வடை, சமோசா, டீ இதெல்லாமே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து 11:30 மணி வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். டீயும் வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் கொடுக்குறோம். அப்புறம் வந்து நார்மல் அந்த க்ரீம் டீயும் கொடுக்குறோம். இப்போ உள்ளே போவோம். நம்ம மாஸ்டர் நம்மளுக்காக ஸ்பெஷலாக வந்து அந்த ஜாலர் பரோட்டா, அந்த முர்த்தபா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிடுவோம். நானும் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. இப்போ நம்ம கிச்சன் உள்ளே போகிறோம். வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இந்த பொங்கல், தோசை, பூரி இதெல்லாம் காலி. இப்போ லன்ச் டைமில் பிரியாணி, இந்த பரோட்டா ஐட்டம்ஸ் இது தான் ஓடிட்டுருக்கு. அதிலே நம்ம வந்து ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஹெட் கேப் கொடுங்கப்பா. கேப் எப்படி போயிட்டுருக்கு? நான் வந்து ஒரு 10-15 டேஸ் ஆச்சு இங்கே. இப்போ மலேசியா போயிருந்தேன். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஜேபியில் ஒரு சிறப்பான வியாபாரம், சிறப்பான சம்பவம்னு சொல்லலாம். ஒரு வேறு லெவல் சப்போர்ட் மலேசியன்ஸ். ஸோ அந்த இதில் அந்த பாண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த மலேசியாவோட மீ கோரிங், நாசி கோரிங் இங்கே கிடைக்கணும், இந்த பரோட்டாலாம் இங்கே கிடைக்கணும் அப்படின்றதால லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது கேஎல்லும் ஓப்பன் பண்ண போகிறோம். கேஎல்ல வந்து ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்து ஒர்க் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க? இவர் தான் நம்ம மலேசியன். எவ்வளோ வருஷமாக வேலை செஞ்சீங்க மலேசியாவில்? 7 வருஷம் மலேசியாவில் வேலை செஞ்சுருக்காரு. நான் ஒரு மாஸ்டர் தான் மலேசியா மாஸ்டர் எனக்கு கிடச்சிருக்காரு துபாயில். இன்னும் 4 பேர் வேணும் நம்மளுக்கு. இன்னும் இங்கே 4 ரெஸ்டாரண்ட் இருக்குது. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, மலேசியன் ஐட்டம் ஸ்பெஷலாக போடுற மாதிரி இருக்கணும். சூடு நவுந்துருங்க. தம்பி எப்படி இருக்கீங்க? வாலைக்கும் அஸ்ஸலாம். வடைலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. மசால் வடையிலேயே பாய் நீங்கள் வடை போடுறீங்க, நான் வந்து அதில் கேரட்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன் பாய், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. மாவு பிசைஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள். வடை போட்டு தரீங்களா ஃபஸ்ட்டு? லன்ச் டைமில் வடை இது கொஞ்சம் ஓவர் தான், இருந்தாலும் ஸ்பெஷல் ஐட்டம்ல. ரைட், போடுங்க. ஃபஸ்ட்டு இது போடுறீங்களா வடை? அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அடுத்தது ஜாலரு, முர்த்தபாக் போடலாம். மாஸ்டர், இப்போ இது வந்து ஈவினிங் வடை. இப்போது வடை வந்து காலையில் 6 மணிலேருந்து கொடுக்குறீங்களா? எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் வடை? 6 to 11. அப்புறம் ஈவினிங் 3 to அதான் சாயங்காலம் வரைக்கும் 7-8 மணி வரைக்கும் இருக்கும் வடைங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த இப்போ மதியான டைம்ன்றனால போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படியே வியாபாரத்துக்கு. டிஃபன் வந்து காலையில் 11 மணி வரைக்கும் இருக்குமா? தோசை இதெல்லாமே சூப்பர். முர்த்தபா காலையிலையும் நைட்லேயும் எனி டைம் ஆர்டர் வந்தாலும் போடுவீங்க. அடேங்கப்பா, கேரட்லாம் போட்டிருக்காங்க. விட்டா பாதாம்லாம் போடுவீங்க போல இருக்கு. சூடாக இருக்குது. இலை எடுத்துக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது மெத்தோட போடுறீங்களா? மெத்தோடையும் ஒரு பார்வை பார்த்துருவோம். நான் துபாயில் வந்து ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் வடை எல்லாமே. துபாய் ராசல் கைமாலாம் செம்மையாக போயிட்டுருக்கு. இங்கேயும் ஆரம்பிக்கணும் இன்னும் டைம் இல்லை. அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கு நேரம் இப்போ வந்து ஒரு 1 வீக்காக இங்கே போட்டுட்ருக்கோம். சரி, இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சிட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. நான் துபாயில் வீடியோ போட்டதை வச்சு அபுதாபியில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, டிஃபன் இல்லையா, டிஃபன் டைம் வந்து டிஃபன் இல்லையா பாய் சொன்னார் அப்படின்னு, ஈவினிங் டைமில் வந்து வடை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கேயும் கிடைக்கும். நல்லா வடை நல்லா கிறிஸ்பியாக போட்டிருக்காரு மாஸ்டர். இது பாருங்கள், அருமையான வடை. எந்த ஊர் மாஸ்டர் உங்களுக்கு? நாகூர் வடையா அப்போ இது? ஓ, அப்படி தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெத்து வடையிலையும் கேரட்டு. ஸோ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மசால் வடை, மெத்து வடை, சமோசா எல்லாமே நாகூருது அப்படின்றாங்க. இப்போ நாகூர்காரங்களுக்கு ஹாப்பி. மேலே நல்லா கிறிஸ்பியாக. இந்த வடை 6 நாளுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அது வறுத்து எடுக்கும்போது தெரிஞ்சிடும். கரெக்டா? இருந்தாலும் வந்து அந்த இதில் ஹாட் பாக்ஸில் போட்டு வைங்க. சரியா? நம்ம துபாயிலேருந்து வேறு நம்ம டீம் வந்திருக்காங்க. ஹுசேன் பார்த்துருப்பீங்க.
துபாயில் பிளேட் அடிக்கிறது. இது வரைக்கும் அபுதாபி ரெஸ்டாரண்ட் கூட்டே போகலையே அப்படின்னாங்க. சரிப்பா வாங்க சாப்பிடுங்க, உங்களுடைய ட்ரூ ரிவ்யூவை சொல்லுங்கள். வாங்க இது பாருங்க, இவருக்கும் கொடுப்போம். இது வந்து அபுதாபியோட பிரியாணி மாஸ்டர். வா ஆ, இவரும் அபுதாபியோட பிரியாணி மாஸ்டர். கை காமிங்க. வடை சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. தரமான சம்பவம். இது கூட தேங்காய் சட்னி உண்டு இல்லப்பா? ஐயோ அடேங்கப்பா, சூப்பர். சைஸும் கரெக்டாக இருக்கு. அருமை அருமை. ஆஹா, சமோசாவோட பேட்டரை நம்மளே மிக்ஸ் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணி போடுறோம். ரெடிமேட் இல்லை. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் எந்தெந்த சைடு ஃபேமஸ், நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த 3 இடத்துல தாங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் சமோசா கிடைக்கும். உருளைக்கிழங்கு சமோசாலே வந்து முக்கோண சமோசா மாதிரி கரெக்டாக. ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு சமோசா பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து ஒரு ரவுண்டாக வந்து மேலே பேக்கிங் வரும். இது வந்து நீங்கள் அந்த வெங்காய சமோசா மாதிரியே மடிக்கிறீங்க. வெரி குட். அதனால தான் நான் கூப்பிட்டேன், ஏதாவது காமிங்க. நான் தான் எவ்வளோ நாள் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறது, வர்றவங்க ஏதாவது கற்றுக் கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. அப்படியே அந்த சைடு ஸ்நாக்ஸ் போட்டுருவோம். நம்ம பசங்க பாருங்கள் சைடில் பிரியாணியை போட்டுருங்க. கொடுப்பா, அரிசி கொடுப்பா. பிரியாணி எங்கள் காலி ஆகிட்டு வருது. ஸோ தம் போடுறாங்க. அடுத்தது சிக்கன் மட்டனா? சிக்கன். ஓகே. நீ என்னப்பா உள்ளே போயிட்ட? டே உள்ளே ஐக்கியமாயிட்டார் இது. இந்த மசாலா கலரை பார்த்தீங்களா? கலக்கிட்ட போ. அடேங்கப்பா. ஃபோர்ஸ் ரொம்ப நேரமாக இருக்குது. ஆமாம், நல்ல ஃபோர்ஸ் தான். இல்லை 65 மசாலா கலந்துருக்கோம். இல்லை பெருங்காய பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இந்த 65 மசாலா. அப்படியே இதை சாப்பிட்டாலும் 65 சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். பேர் வச்சிருமா பஜ்ஜி 65. மாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பாய் உங்கள் மெத்தட்லேயே நான் பிரியாணி ஊரில் போட்டேன் பாய், நாகூரில் 5 கிலோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது அப்படின்னு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இங்கே வேலைக்கு வர வேண்டியதானே? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். வேலை நல்லா தெரிஞ்சவங்க வாங்கப்பா, ஆல்வேஸ் வெல்கம் நம்ம இடத்துல. ஏன்னா ஆல்ரெடி வேலை தெரியாதவங்கள நிறைய பேர் எடுத்து கொடுத்து வேலை கற்றுக் கொடுத்து என்னாச்சு, நெஞ்சு தள்ளி போச்சு, தொண்டை காய்ச்சி போச்சு. எப்படி அந்த உப்புது பாருங்கள் பஜ்ஜி. இந்த கிட்ட எடுத்துகிட்டு வந்து கேமரா வைங்களேன், அழகு. இப்போ இதில் என்னதான் அந்த பஜ்ஜிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னதான் பஜ்ஜி பார்த்தாலும் இந்த பீஸுங்க இருக்குது பார்த்தீங்களா, தூள். இதுதான் வந்து சின்ன வயசில் ஒரு 50 காசு போய் கொடுப்போம், 8 அணா கொடுத்தா இந்த தூள் இவ்வளோ தருவாங்க நியூஸ் பேப்பரில். இந்த நியூஸ் பேப்பரோட இங்க்லாம் அதில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அந்த டைமில் சாப்பிடுவோம். என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா மாஸ்டர், இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு இந்த பதம் மாவு ஓகே, முட்டை பஜ்ஜிக்கு வருமானு கேட்குறாரு. வரும். நம்ம வந்து மாவு வந்து பஜ்ஜிக்கும் சரி, இந்த முட்டை பஜ்ஜிக்கெலாம் திக்காக வச்சோன்னா மேலே லேயர் அந்த மாவு வந்து அதிகமாக வந்துடும். அப்போ பஜ்ஜி கொஞ்சம் ஆறுனாலும் சாப்பிடும்போது தொண்டையில் அடைக்கும். நல்லாயிருக்கும். பண்ணுங்கள், அதுதான் அழகு டேஸ்ட்டு. இப்போ என்ன போட போகிறீங்க? ஜாலர் முர்த்தபா. ஓகே, ஜாலர் முர்த்தபா சூடாக ரெடி ஆகுது. தூள் சாப்பிடுப்பா.
நான் தூளை இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். எப்பயுமே எங்கள் கடையில் ட்ரை பண்ணதே கிடையாது. நான் தூள் தான் சாப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் ஜாலர் முர்த்தபா அப்புறம் வந்து நூல் பரோட்டா, அப்புறம் வந்து ரொட்டி துளுன்னா நம்ம மலேசியன் லாங்குவேஜில் வந்து முட்டை ரொட்டி, அவ்வளோதான். அது வந்து மலேசியா டைப்லேயே. இப்போ நான் மலேசியாவிலேருந்து தான் வரேன், ரொம்ப நாள் அங்கே தான் இருந்தேன். ஸோ மலேசியா ஞாபகம் வந்துருச்சு, ஷேர் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னா குழம்பு வருங்க. சிக்கன் குழம்பும் இருக்குது, பாயாவும் இருக்குது. நான் வந்து பாயா ஆர்டர் போட்டிருக்கேன். அது வரைக்கும் நம்ம இந்த சிக்கன் சால்லாம் ஊற்றி சாப்பிடுவோம். பா நல்லா ஊற வச்சு அடிப்பா. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஐட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா? காயின் பரோட்டா வந்திருக்கு. இந்தப்பா வாங்கிக்க வைக்கப்படாது. காயின் பரோட்டா வந்து நான் சில இடத்துல சாப்பிடுவேன். அதை ரொம்ப முறுவலாக்கி எப்படின்னா முறுக்கு மாதிரி வரும். இது வந்து எப்படின்னா முறுவலாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நான் அந்த மாஸ்டர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டருக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கார். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கொடுங்கம்மா. இது சாம்பார் வடை, இது தயிர் வடை. அப்புறம் அப்படியே குழம்பு எடுத்து பாயா கொடுங்கப்பா. வாய் ஊறுது. நானே சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது பாயா. நிறைய சாப்பிட வேண்டியது இருக்குது, நல்லா சாப்பிடுங்க. அங்கேருந்து வர வண்டி ஓட்டிகிட்டு வந்தார் இவர். இதில் என்ன ஒன்றுன்னா 2 பேரும் ஹுசேனு. இவர் பிளேட் அடிக்கிற ஹுசேனு பிரியாணி, சூப்பர்வைசர் ஹுசேனு. சிக்கன் சால்லாம் எப்படி நூல் பரோட்டா சாப்பிட்லாமா ஹுசேன் பாய்? இந்தாங்க. இவ்வளோ நூல் போதுமா? போதும். வா ஹுசேன் எடுத்துப்பா. ஊற்றவா. நூல் பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே இந்த பரோட்டா மேலேயே ஊற்றணும் குழம்பு. அப்போ தான் ஊறும், கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும்ல. நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரியாணியை வச்சு மட்டும்தான் ஆரம்பித்தோம். பிரியாணி. அதுக்கப்புறம் போக ஒரு ஐட்டமும் ஆட் பண்ண மனசில் ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, இவ்வளோ நாள் பிரியாணி சாப்பிட்ருந்தவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம்ல. ஒரு டைம் வந்தால் பிரியாணி சாப்பிடுவாங்க, ஒரு டைம் வந்தால் இந்த ஐட்டம் சாப்பிடுவாங்க. சேன் நான் என் இலையில போட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிச்சு போடுறேன்னா திக்காக இருக்கு பாருங்க. இதாப்பா நல்லா பாயா சாப்பிடு. நான் நின்றுக்கிட்டே பிளேட் அடிக்கிறேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும். மூட்டுக்கு ஸ்ட்ரென்த் வரட்டும். பரோட்டாக்கு பாயா தான். ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, இது 3க்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்குறது வந்து பாயா. அடுத்த ஆப்ஷன்னு சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா, அந்த கிரேவி, இந்த கிரேவி, தேங்காய் பால். இது சாப்பிட்லாமா? ஜாலர் முர்த்தபா சாப்பிட்லாமா ஃபஸ்ட்டு? இது ஒரு ஆள் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் போல இருக்குப்பா. பிரிச்சுக்கலாம்ண்ணா. உள்ள நல்ல ஸ்டஃபிங்லாம் நல்லா இருக்குப்பா. முர்த்தபா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள நல்ல ஸ்டஃபிங் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வேணும்னு தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். சைட் டிஷ் வேணும்னா ஊற்றிக்கலாம். இது வந்து நார்மல் முர்த்தபா, அது ஜாலரு. இது ஜாலர் இல்லாமல்
ஜாலர் முர்த்தபாவில் வந்து உள்ளே ஃபுல் ஸ்டஃபிங்கு, மேலே முட்டை கிடையாது, உள்ளெல்லாம் போடுறான். பட் இந்த நார்மல் முர்த்தபாகில் வந்து உள்ள ஸ்டஃபிங்கு, மேலே முட்டை. டபுள் மஜா. எப்போ வந்தாலும் பிரியாணி சாப்பிட்டு தான் போவோம். எல்லார்ட்டையும் பேசிட்டு கொண்டுட்டு பிரியாணி 65 தான் சாப்பிடுவோம். சந்தோஷமாக இருக்குமே. தயிர் வடை. நம்ம மாஸ்டருங்களுக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. எல்லாத்தையும் கேரட் சேர்த்துடுறாங்க. தயிர் வடையிலையும் மேலே கேரட்டை தூவி வச்சுருக்காங்க. வெரி குட். நல்ல ஊறி சாம்பாரில் ஊறி நல்லாயிருக்கு. ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. இது வந்து மார்னிங்லேயும் கிடைக்கும், நம்மளுக்கு ஈவினிங்லேயும் கிடைக்கும். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து கீழே போவோம். எல்லா ஐட்டம்ஸும் நம்ம அங்கே ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதை சாப்பிட முடியாது. டீ அடி சூடா அடிச்சு ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடும். போகிற வழியில் கார்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் கிச்சன் வந்துட்டோம். நம்ம அப்படியே இங்கேயே உட்காந்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு டீ, ஃப்ரெஷ் மில்க்கு எனக்கு. நீங்கள் என்ன குடிக்கிறீங்க அந்த சொல்லிடுங்க. ஜிகர் தண்டா தானே? ஜிகர் தண்டா கொடுங்க. மாப்பிள்ளை ஷர்பத் கொடுங்க. தாங்க ஜிகர் தண்டா. வா தம்பி மாப்பிள்ளை ஷர்பத். மாப்பிள்ளைக்கு ஸ்பூன் கொடுங்க. ஸ்பூனு ஜிகர் தண்டா வாங்க குடிக்கும். அப்படியே ஆரம்பிச்சது. ஈவினிங் ஆகிடுச்சு. வெயிலெலாம் போய் நிழல் வந்துடுச்சு. அப்படியே உட்காருங்க வாங்க. டீ ஃபீலிங் எப்படின்னா நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி கண்ணாடி கிளாஸ், அதே சைஸ் கிளாஸுமா. ஸோ இப்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. த சேம் டைம் வந்து அந்த சைனீஸ் ஐட்டம் மலேசியாவில் எப்படி பண்ணி தருவாங்களோ அந்த மாதிரியும் பண்ணி தரோம். அப்புறம் நம்ம இந்த நிறைய சாப்பிட்டோம், மேலே பார்த்துருப்பீங்க, பரோட்டா ஐட்டம்ஸ், காயின் பரோட்டா, இது எல்லாமே. அதை தவிர்த்து கீ ரைஸ் இருக்குது நம்மக்கிட்ட. மட்டன் பிரியாணி, ஆம்பூர் மட்டன், ஜீரசம்பா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 65. ஸோ இது எல்லாமே ஸ்நாக்ஸு, தயிர் வடை எல்லாம் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில். அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டையும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ஜா, துபாயில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த டேக்அவே மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். வாங்கி சாப்பிட்றதா சாப்பிட்லாம், இல்லை அப்படியே க்ளோஸ் பண்ணி மிச்சம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கட்லரிஸ், பவுல்ஸ் கொண்டு வந்துட்டோம். பிளேட்ஸு, பவுல்ஸு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அபுதாபிலையும் நான் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் எல்லா ஐட்டம், பிளேட்ஸு, பவுல்ஸு, ஸ்பூன்ஸு எல்லாமே சேம் நம்ம இந்த 2 ரெஸ்டாரண்ட்டில் ஷார்ஜாவில் அதுலேயும் எப்படி பண்ணுறோமோ அதே மாடலில் இங்கேயும் நம்ம இறக்கிடுவோம். ராசல் கைமால முடியாது, ஏன்னா அது வந்து மாலு. ஸோ மாலில் இருக்கிறதுனால நேராக வந்து வாங்குவாங்க. அது வந்து ஃபுட் கோர்ட்டு, அப்படியே உட்காந்து அப்படியே வச்சுட்டு போகிறது தான். அதனால் அங்கே அந்த இது கிடையாது, ஃபுல்லாக அந்த டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ் தான். ஸோ மாப்பிள்ளை ஷர்பத் எப்படி இருக்குப்பா? நல்லா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து துபாய் ஃபஸ்ட் டைம் வரா போல். இவர் துபாயிலே தான் 1.5 வருஷமாக கழிச்சிட்டாரு. அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கா டேஸ்ட்டு? ஜிகர் தண்டா தான் என்னோடய முழு முயற்சி. நான் என்னோடய டீம் சேர்ந்து பண்ணுறது என்னென்னா, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பிரியாணி என்னென்ன ஐட்டம் போடுறோமோ எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய இது. அங்கேயும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஆரம்பித்து சூப்பராக போகுது துபாயில் இல்லை. அப்புறம் ஈவினிங்கில் பரோட்டா, காலையிலேயே வந்து நாங்கள் பரோட்டா, பாயா இதெல்லாமே தரோம் துபாயிலையும். அதே மாதிரி அபுதாபிலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். முயற்சி நம்ம பண்ணணும் இல்லையா? கடைசி வரைக்கும் நம்மளுடைய முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். சம்பாதிக்கிறது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. ஏன்னா கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தால் நோய் நொடியும் வராது, பணம் புழக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாளும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. மறுபடியும் நீங்கள் இதே மாதிரியே சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள்.